ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஜிஆர் கைடன்ஸ். நம்ம சேனலுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னா என்ன, அண்ட் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் லிஸ்ட் இருக்குங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜை பற்றின அப்டேட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் எது செலக்ட் பண்ணி அந்த காலேஜுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரேங்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரேங்கிங் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்த வருஷம் இருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் கூட காலேஜ் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜில் நம்ம எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ஜிஆர் ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் அட்மிஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ ரெண்டு வகையில் இந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் நாகப்பட்டினம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் காலேஜுங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ டேரக்ட் அட்மிஷன் இந்த காலேஜில் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் மூலமாக தான் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்சி சமயபுரமில் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ். இந்த காலேஜ் திருச்சியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேயும் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் லொக்கேட் ஆகிருக்கு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா K18 சொல்லக்கூடிய கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேயே கவுன்சிலிங் பேஸ் பண்ணி அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் ஆகிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபேமஸ் காலேஜ். அண்ட் இங்கே கவுன்சிலிங் மூலமாக தான் அட்மிஷன் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா KCG காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கரூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி மட்டும்தான் அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PSNA இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் திண்டுக்கல்ல லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் லொக்கேட் ஆகிருக்கு, சென்னை சைட். இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி மட்டும்தான் அட்மிஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RMD இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் திருவள்ளூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. கவுன்சிலிங்கில் தான் அட்மிஷன் நடக்கும் இந்த காலேஜ்லேயும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் அட்மிஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சென்னை சைடில் லொக்கேட் ஆகிருக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். ஸ்ரீபெரும்புதூரில் இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் அட்மிஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங் மூலமாக தான் அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ்லேயும் கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் அட்மிஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்து இந்த காலேஜஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா NRF ரேங்கிங்கில் 200லேருந்து 300 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. இதில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வராத காலேஜ். ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணினா நம்ம அந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம். ஒரு டேரக்ட் அட்மிஷன் மூலமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். மற்ற எல்லா காலேஜுமே பார்த்தீங்கன்னா TNEA கவுன்சிலிங்கில் தான் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நல்லா இருந்தாலே போதும், மேக்ஸிமம் கவுன்சிலிங்லேயே ஜாயின் பண்ண முடியும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது என்ன ஆகும்னா ஃபீஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் கவுன்சிலிங்லேயே சூஸ் பண்ணுறதா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த காலேஜஸ் மட்டும்தான் NRF ரேங்கிங்கில் 300 ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலேஜஸ். ஸோ இந்த காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜஸ் தான். இதில் 65% பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கும், 35% பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட் கோட்டா மூலமே ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.